ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீலா கிச்சன் அண்ட் பியூட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, வித்தியாசமான ஹோட்டல் சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புது வீடியோ போட்டோன்னு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், கசகசா, முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த பொருட்கள் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கடாய் வச்சாச்சும் காஞ்சிருச்சு. இப்போ கடாயில் ஒவ்வொரு பொருட்களாக நம்ம ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வந்து வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது 2 மிளகாய் வத்தல், காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஸ்கூலுக்கு தான் நான் சாதம் வச்சு விட போகிறேன், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அடுத்து முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது லேசாக தான் நான் வறுக்கிறேன், ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து வறுத்த முந்திரி, அதனால் லேசாக வறுக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி தான் செஞ்சு கேட்பாங்க. இந்த சாதத்தோட வாசமே உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். மசாலா வறுக்கும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தக்காளி சாதம் தாளிக்கிறதுக்காக நான் இப்போ கடல் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கடலையும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாயை 2ஆக கீறி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கும் போது டேஸ்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம தக்காளி 4 தக்காளியை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை தான் மசாலா அரைச்சோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இந்த ஹோட்டல் சுவை தக்காளி சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சாதம். உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்போது இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா அடுத்து நம்ம சேர்க்க போகிறது சாதம் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வடித்து எடுத்த சாதத்தை இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, எல்லா பக்கமுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான ஹோட்டல் சுவையில் நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணி டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி உங்கள் செல்ல குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்கும் செஞ்சு கொடுங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. தேங்க்யூ.